என்னாச்சு அவளுக்கு? சன்னிஷியை பார்ப்பதற்காக வந்துவிட்டோம். அவள் அரண்மனைக்குள்ளத்தான் இருப்பாள். நடந்த கதையை எதுவுமே தெரிவிக்காமல் மறைத்து அவருடன் சில சந்தோஷமாக இருக்கலாம். உள்ளே போகலாம். என்னடி காலமா பக்கமே வர மாட்டேன். ஏய் சன்னிஷை, என்னடி வாரத்திலே ஒரு நாள் சோம விரதம் இருப்பது எனக்கு தான் வழக்கம். ஆமா, சோம விரதம்னா சும்மாவா? பாயாசம், அப்பளம் எல்லாமே செய்து சாம்பார், ரசம், மோர் குழம்பு, பூசணிக்காய் துவையல் அத்தனையுமே செய்து படைத்த பிறகுதான் எல்லாம். ஆத்துல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அப்படியா? நீ கூட இருக்கிறவன் கிச்சா எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எல்லாம் 1000 ரூபாய் இருக்குடி. அப்படியா? அதனால தான் ஒரு வார காலமாக இப்படி பார்க்க நான் வரையே மறுத்து. அப்படியா? நன்றாக இருக்கின்றேன். இப்படி பார்த்துட்டு போகலாம். அப்படியா? சரி நான் வருகிறேன். எங்க போற? எங்க போற? இப்போதான் வந்த, அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க. இது நியாயமாயுது? எனக்கு உடம்பு எல்லாம் 1000 ரூபாய் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இப்போது பார்க்கின்ற போது உடம்பெல்லாம் ஒரு வாட்டமாக இருக்கின்றது. சுகமா இருக்க? நான் தான் முதல்லயே சொல்லிட்டேனடி, சோம விரதம் வேலையெல்லாம் நான் ஒரு ஆளே செய்தேன். உடம்பெல்லாம் 1000 ரூபாய் இருக்கு, தூக்கம் கிடையாது, 2 நாள் கண்ணு முடிச்சேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் எனக்கு உடம்பெல்லாம் சோர்வா இருக்கு. அதனாலதான் நீ கோபித்து கொள்வாயே என்ற ஒரு காரணத்திற்காக தான் வந்தேன். நான் வீட்டுக்கு போறேன், உன்னை பார்த்துட்டேன், நீ நல்லா இருக்க, நாளைக்கு வரண்டி. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ தெய்வான, நீ வந்துட்ட நந்தவனம் போகலாம் வாடி. நந்தவனமா? ஆமா, போனவனெல்லாம் போதாதா எனக்கு? தெய்வான என்ன பேசுற? இல்லடி, நந்தவனம் என்னடி இருக்கிற? நான் வரவில்லையடி. ஏய், நீ இல்லாம நான் எப்போதும் தனியாக செல்லவே மாட்டேன் தெரியுமா? நீதானே என்னோட வர வேண்டும். என்னோட இவ்வளவு பிடிவாதமாக கூப்பிடுகிறாய் நீ வா வா என்று? தெய்வானே, வாடி போகலாம். உடல் தான் வெவ்வேறு, உயிர் ஒன்றாக தான் இருக்கின்றமானால் போகலாம் வாடி. சரி, என் தோழி சொன்ன வார்த்தையை மறுவார்த்தை பேசியது நான் கிடையாது. ஆமாண்டி. சரி, நந்தவனம் போகலாம். போகலாமா? எப்படி போக வேண்டும்? எப்படி? ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும். அப்படியா? ஆமாண்டி. ஆடுகிறேன். நீ எங்க போறப்புறம்? நானும் தாண்டி வரேன். அப்படியா இருக்குதா? எப்படி மாமா? தெய்வான வாடி மனச மனுச்சு நீதான் வாயிடுத்து சொல்லி
உடம்பெல்லாம் ஒரு அயல்வாக இருக்கின்றது. அதுல இருக்கின்றது. நீராளுக்கு சென்று நீராடு விட்டு போகலாமா? போகலாமா? செய்வானே என்னடி உனக்கு சுகமா இருக்க? தலையெல்லாம் வலிக்குது. அப்படியா? காலெல்லாம் வலிக்குது. காலையெல்லாம் வலிக்கின்றதா? வீட்டுக்கு போறேன். எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. அம்மா. மூச்சுக்கு எனக்கு என்னமோ ஜுரம் இருக்கிற மாதிரி. ஐயோ நீ வீட்டுக்கு போறியா? ஆமாண்டி. செய்வானே நான் இருக்கிற போது நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன். பாதி தூரம் வந்துட்டோம். மீதி தூரத்தை நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஏன் மலர்கொடி இந்த ஒரு நாள் மட்டும் விட்டு விடுங்கடி. அதெல்லாம் முடியவே முடியாது. அதை பார்த்தாயா ஆடு பார்க்குண்டு நம்ம வந்துட்டோம். உடம்பெல்லாம் ஒரு அயல்வாக இருக்கின்றது. அருகிலே இருக்கின்றது குளக்கரை. அங்கே சென்று நீராடு விட்டு அரண்மனைக்கு போகலாமே. சன்னிசை தெரிஞ்சுதான் பேசுகிறாயா தெரியாதுதான் பேசுகிறாயா? நீ தெய்வானி ஏன்டி இப்படி பேசுற? நான் ஒரு பிராமணன் வீட்டு பெண். அப்படியா? குளக்கரையிலையோ ஏரிக்கரையிலையோ ஓடும் நீரோடையிலையோ நான் குளித்தால் எனது ஆச்சாரம் என்னாவது? இந்த விஷயத்தை என் தந்தை சுக்லாச்சாரியத்தில் யாராவது சொல்லிவிட்டால் என் மானம் பதமாக விடுவேன். எப்பொழுதுமே நான் அக்கறை காலத்தில் தான் போய் சாணம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு பிறகு பண்ணுவேன். நான் காலையிலே சாணம் பண்ணி சுக்கிரவாரம் இல்லையா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் பூஜை முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் குளிக்கல. வேணும்னா கரை மீது உட்கார்றேன். நீங்க மட்டும் குளிச்சுக்கலாம். கரை மீது உட்கார போகின்றாயா? அதெல்லாம் முடிய முடியாது. நீரோடைக்கு சென்று என்னுடன் நீ வந்து நீராட வேண்டும். உன் ஆறில் துறை நான் கேட்கின்றேன். உன் பிடிவாதத்திற்கு கொஞ்சம் கூட எல்லையே கிடையாது சம்பிஷை. இந்த தேவயானை மீது உனக்கு அவ்வளவு அழுகிறது அன்பா? ஆமா நீ பாசமா? நிச்சயமாக பார்த்தால் தெரியவில்லையே. ஏன் அப்படி தெரிவிக்கின்றாய்? பார்த்தால் தான் தெரியும் என்று சொல்வார்கள். ஆமா பார்த்தால் என் மீது பாசமாக இருக்குது. நீ தெய்வான ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒரு வாரம் ஆச்சு. சிறுவ இருவரும் நம்ம ஒரு வாரம் ஆச்சு. நான் ஆமாண்டி ஏன் வரல என்ற காரணத்தை தான் கேட்டியே தவிர என்னடி ஆச்சு உனக்கு ஏதாச்சு சாப்பிட்டியா சாப்பிடலையா? நான் சாப்பிடாமலே சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். ஒரு வாரமா நான் இல்லாத நீ சாப்பிட்டுருக்கல எல்லாமே சாப்பிட்டுருக்கேன். சாப்பிடவே இல்லை. ஒரு வாரமா என்னை விட்டுட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் தெரியும் எனக்கு. ஒரு வாரமா என்னை விட்டுட்டு சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா அந்த ஒரு வாரமா நான் எவ்வளவு துக்கத்துல இருந்து எனக்கு தான் தெரியும். நான் வரமாட்டேன். என் மேல பாசமே கிடையாது. நீங்க நடிக்கிறீங்கன்னு நல்லா தெரிஞ்சு. நான் நடிக்கிறீனா? என்னடி இப்படி எல்லாம் பேசுறேன்? அப்புறம் தெய்வானே ஒரு தகவாடி போகலாம் என்று மட்டும் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறாய் அல்லவா? போகலாமா? வா போகலாம். என்ன யாபிங்க இருங்க? Happy
நீங்க ஆகாது. நீரோடைக்கு வந்துட்டோம். நீங்க தான் எங்க கூட குளிக்கணும். ஏய் நான் தான் வீட்லயே சொல்லிட்டேன் நான் குளிக்க மாட்டேன்னு. ஒருதானே இப்போ ஒரு நாள் மட்டும் நீ உங்க அப்பாவோட யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி சரி எப்படி குளிப்பீங்க? ஆடையெல்லாம் அவிழ்த்துட்டு தான் குளிக்கணும். அபச்சாரம் அபச்சாரம் அவசாரமா ஏண்டி? ஒரு ஊருக்கு வெளியே இருக்கும் குளக்கரையில ஆடையெல்லாம் அவுத்துட்டு குளிச்சா திடீர்னு ஆம்பளைங்க வந்துட்டா என்னடி ஆபத்து? ஆடவர் வருவாரா? நிச்சயம் யாரும் இப்போது வரவே மாட்டார்கள். ஏனென்றால் இது உனக்காக சொந்தமாக அமைக்கப்பட்ட நந்தவனம் உனது தந்தை விடவர்மன். ஆமா உனக்காக வெட்டப்பட்ட குளம் இது. ஆமா. ஆடவர்கள் யாரும் வரமாட்டார்கள். வரமாட்டார்கள். அதனால் அந்த மன தைரியத்தோடு நீ சொல்கிறாய். ஆமா பரவாயில்லை. அப்ப தைரியமா துணி எடுத்து குளிக்கலாம். நிச்சயமாக. சரி நீங்க ஆளுங்க நான் பாக்கிறேன். முதல் நீ அவருடி. ஏய்